தமிழர் பகுதியொன்றுக்குள் திடீரென்று இறங்கியோடிய அதிரடிப்படை கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்வீடனில் தயாரிக்கப்பட்ட மிக பயங்கர ராக்கெட் லான்ச்சர்கள் விடுதலை புலிகள் காலத்திலும் இருந்ததா? 2026 நாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது எப்படி? கருவேப்பிலை பறித்த தாயை தாக்கிய மின்சாரம் காப்பாற்ற கையை பிடித்து இழுத்த மகள், 2 உயிர்களை காவு கொண்ட பரிதாபம் தென்னிலங்கையில் பெரும் சோகம். மனைவியை காப்பாற்ற யானை முன் தான் சென்ற கணவன், மனைவி கண்முன்னே பரிதாபமாக பலியான சோகம் தென்னிலங்கையை உலுக்கியுள்ள சம்பவம். ஐசிசி போட்டியில் சிக்ஸர் அடித்த பந்து மைதானத்துக்கு வெளியே நின்ற காரில் வீழ்ந்த பரிதாபம். பாகிஸ்தான் நெதர்லாந்து போட்டியின் போது நடந்த சம்பவம். திருகோணமலை சனீஸ்வரன் கோவிலில் கிளம்பிய புதிய சர்ச்சை. கோயில் தன்னுடையதென்று கூறி பிக்குகளை அழைத்து வந்த பெண். கந்தலாயில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர் மீது தாக்குதல், நாடு முழுவதும் பெரும் எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ள சம்பவம் பதிவு. அரசுக்கு எதிராக கொழும்பில் களமிறக்கப்பட்ட 8000 பிக்குகள். ஜனாதிபதி அனுரவை விரட்டிய தேரர் வைரலாகும் சம்பவம். சிறைகளில் இடநெருக்கடி, அளவுக்கு அதிகமாக அடைக்கப்பட்டுள்ள கைதிகளின் பரிதாப நிலை. எம்பிக்களுக்கு பேரிடி, முடிவுக்கு வருகிறது நாடாளுமன்ற எம்பிக்களுக்கான ஓய்வூதிய கொடுப்பனவு நடைமுறை. அனுர அரசின் அடுத்த அதிரடி. கடும் கோபம் கொண்டுள்ள ஜனாதிபதி அனுர, தமிழ் சிங்கள இனவாதிகளுக்கு இறுதி எச்சரிக்கை. நேற்றைய நிகழ்வில் ஜனாதிபதியின் அதிரடி அறிவிப்பு. சாணக்கியன் பாராளுமன்ற குழு தலைவராக தெரிவு செய்யப்பட்டமைக்கு சுமந்திரன் அணி வெடிகொளுத்தி கொண்டாட்டம். வவுனியாவில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய பிரபல 6 உணவகங்களுக்கு பூட்டு, சர்வதேச உணவு நிறுவனத்துக்கும் சிக்கல். மன்னார் பிரதான பாலப்பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை முன்னிறுத்தி கண்டல் தாவர நடுகை, வந்து குவிந்த இயற்கை விரும்பிகள். எஞ்சிய உணவுகளை கழுவி மீண்டும் விற்பனை, சம்பவத்தால் பெரும் அதிர்ச்சி, அதிகாரிகள் அதிரடி. வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம், வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கை. மட்டக்களப்பு கொடும்பிமலை பிரதேசத்தில் பாதுகாப்பாக நிலத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த ஸ்வீடன் நாட்டில் தயாரிக்கப்பட்ட 3 ராக்கெட் லான்ச்சர்களை நேற்று மாலை விசேட அதிரடிப்படையினர் மீட்டுள்ளதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்தனர். புலனறுவை இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலை அடுத்து கொடும்பிமலை பகுதியில் நேற்று மாலை அரந்தலாவு விசேட அதிரடிப்படையினர் இராணுவ புலனாய்வு பிரிவினர் இணைந்து குறித்த பகுதியில் நிலத்தை தோண்டி புதைத்து வைக்கப்பட்டிருந்த 3 ராக்கெட் லான்ச்சர் ரக ஆயுதங்களை மீட்டுள்ளனர். மீட்கப்பட்ட ஆயுதங்களை வாழைச்சேனை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளதோடு இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை விசேட அதிரடிப்படையினர் மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் குறித்த ஆயுதங்கள் விடுதலை புலிகளின் காலத்தில் பயன்படுத்தப்பட்டதா மற்றும் 2026 ஆண்டில் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணைகள் அதிரடியாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கலகா நவநிலைய கிரிபோகின்ன பகுதியில் மின்சாரம் தாக்கி தாயும் மகளும் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். நேற்று காலை 10 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. உயிரிழந்தவர்கள் 46 வயதுடைய தாயும் 13 வயதுடைய மகளும் என போலீசார் தெரிவித்தனர். கருவேப்பிலை மரத்தில் கருவேப்பிலை பறித்துக் கொண்ட போது தரையில் விழுந்து கிடந்த மின்சார கம்பி சிக்கியதால் மின்சாரம் தாக்கி மரணம் சம்பவித்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பாக கலகா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காடு சூழ்ந்த பகுதியில் காட்டை ஊடர்த்து செல்லும் பாதை ஊடாக சென்றால் சிங்கள மக்கள் வாழும் ஊர் காணப்படும். அந்த ஊரில் இருந்து தமிழூருக்கு இறைச்சி வாங்க வந்த கணவன் மனைவியை யானை ஒன்று வழிமறித்து தாக்கியது. ஒன்றுள்ளியில் அந்த காட்டு பாதை ஊடாக சென்று கொண்ட போது தனி யானை ஒன்று ஆக்ரோஷமாக அவர்களை குறுக்கிட்டது. இதையடுத்து ஒன்றுடைய கீழே தள்ளிவிட்டு இருவரும் ஆளுக்கு ஒரு திசையில் ஓடினர். மனைவி தப்பிவிட கணவன் யானையிடம் சிக்கியுள்ளார். நேரில் சிலர் கண்டு கூக்குரலிட்டு யானையை விரட்டுவதற்கு முயன்ற போதும் தன்னிடம் சிக்கிய அந்த 30 வயதான இளைஞனை மிகவும் தாக்கி தூக்கி வீசியுள்ளது. இதையடுத்து மனைவியின் கண்முன்னே குறித்த இளைஞன் உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தினமும் யானையோடு போராடுவதே வாழ்வாகி போன தமக்கு இதிலிருந்து எப்போது மீட்சி வரும் என்று குறித்த கல்கமோ மக்கள் தங்களுடைய மனக்கவலையை வெளிப்படுத்தியுள்ளனர். ஐசிசி ஆண்கள் 20-20 உலகக்கிண்ண போட்டித் தொடர் ஆரம்பமாகிய நிலையில் மைதானத்துக்கு அடித்த பந்து வெளியே நிறுத்தப்பட்ட கார் கண்ணாடியில் விழுந்து வீடியோக்கள் வெளியாகியுள்ளன. மிக பிரம்மாண்டமாக இடம்பெற்று வரும் போட்டிகள் விறுவிறுப்பாக இடம்பெற்று வரும் நிலையில் நேற்றைய தினம் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது.
திருகோணமலை சனீஸ்வரன் கோயிலுக்கு வருகை தந்த பெண்ணொருவர் குறித்த ஆலயம் தங்களுடையது என்று கூறி பிரதேச மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். இரு பௌத்த பிக்கருடன் நேற்று காலை வருகை தந்த மரத்தடி பகுதியைச் சேர்ந்த சிட்டி வியாபாரத்தில் ஈடுபட்டு வரும் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த பெண்ணொருவரை இவ்வாறு கூறியுள்ளார். சனீஸ்வரர் ஆலயம் தங்களுடையதென்றும் தாம் பரம்பரையாக வழிபட்டு வருவதாகவும் தெரிவித்து ஆலயத்தின் உட்பகுதியில் ஆலய நிர்வாகத்தின் எதிர்ப்பை மீறி சிட்டி விற்பனையில் ஈடுபட்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. ஆலயத்திற்கு வருகை தந்த இரு பிக்குகளும் சிட்டி எரித்து வழிபாடு செய்ததோடு அங்கு தாம் கொண்டு வந்த கதிரையில் அமர்ந்துவிட்டு எதுவும் கதைக்காமல் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆலய பகுதிக்குள் தனியாரால் சிட்டி விற்பனை செய்ய ஆலய நிர்வாகம் தடை விதித்திருக்கும் நிலையில் அதை மீறி ஆலய வளாகத்துக்குள் குறித்த பெண் சிட்டி விற்பனையில் ஈடுபட்டு வந்ததாக தெரிய வருகிறது. கந்தளாய் அக்போபுர காவல்துறை பிரிவில் விபத்தொன்றை அறிக்கையிடச் சென்ற ஊடகவியலாளர் மீது விபத்தை ஏற்படுத்திய லொரியின் சாரதி மற்றும் அவரின் உதவியாளர் இணைந்து தாக்குதல் நடத்தியுள்ளனர். இது தொடர்பாக அக்போபுர காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருகோணமலையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த லொரியொன்று கந்தளாய் அக்போபுர காவல் பிரிவுக்குட்பட்ட ஹித்துலூற்று பகுதியில் நேற்று இரவு வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானது. சாரதிக்கு ஏற்பட்ட நித்திரை கலக்கமே இந்த விபத்துக்கு காரணம் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த லொரியின் சாரதி இதற்கு முன்னர் கந்தளாய் சூரியபுர பகுதியில் ஒரு விபத்து ஏற்படுத்தினார். அச்சம்பவத்தையும் இதே ஊடகவியலாளர் அறிக்கையிட்டார். இந்நிலையில் காலை கித்துல் ஊற்று விபத்தை படம் பிடிக்கச் சென்றபோது பழைய கோபத்தை மனதில் வைத்துக் கொண்ட சாரதியும் அவரின் உதவியாளர் இணைந்து தன்னை தாக்கியதாக ஊடகவியலாளர் காவல் நிலையத்தில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார். கந்தளாய் பிரதேச ஊடகவியலாளரே லொரியின் சாரதி மற்றும் உதவியாளர் ஆகியோரால் தாக்கப்பட்டுள்ளார். தாக்குதல் குறித்து அக்போபுர காவல் நிலையத்தில் உத்தியோகபூர்வமாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கத்தின் சில தலைவர்கள் மகா சங்கத்தினரை குறிவைத்து வெளியிடும் வெறுப்பு நிறைந்த அறிக்கைகள் மற்றும் அவமானங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் எதிர்காலத்தில் 8000 பிக்குகளை கொழும்பிற்கு அழைத்து வர திட்டமிடப்பட்டுள்ளதாக வணக்கத்திற்குரிய முருத்தட்டுவி ஆனந்த தேரர் தெரிவித்தார். கொழும்பு அபயராமியத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய தேரர் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் பௌத்தமும் பிக்குகளும் பல்வேறு துன்பங்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாக தெரிவித்துள்ளார். 74% மக்கள் பௌத்தர்களாக இருக்கும் ஒரு நாட்டில் பௌத்தர்கள் குப்பையில் வீசப்பட்டுள்ளதாகவும் ஆட்சியாளர்கள் பிக்குகள் வழங்கிய அறிவுரைகளையும் குறைந்தபட்சம் மகாநாயக தேரர் வழங்கிய அறிவுரைகளையும் கவனிக்காத நிலைக்கு வந்துவிட்டதாகவும் சுட்டிக்காட்டினார். இதற்கு எதிராக மகா சங்கத்தினர் பாரிய போராட்டத்தை அறிவிக்க தயாராக உள்ளதாகவும் கூறியுள்ளார். நாடு முழுவதும் உள்ள சிறைச்சாலைகளில் கடும் நெரிசல் நிலவுவதாக முன்னாள் சிறைச்சாலைத்துறை செய்தி தொடர்பாளர் லயன் ஜகத் சந்தன வீரசிங்க தெரிவித்தார். நாடு முழுவதும் 10,500 பேரை மட்டுமே தங்க வைக்கக்கூடிய வசதிகளில் 40,000 கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் முன்னாள் சிறைச்சாலை ஆணையாளரும் சர்வதேச லயன்ஸ் கிளப்பின் மாவட்ட 306 தலைவருமான லயன் வீரசிங்கம் உரகஸ்மன்கந்தியவில் உள்ள ஜட்டகல்ல மகா வித்தியாலயத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட கருத்தரங்கில் உரையாற்றிய பொழுது மேற்கண்ட விடயத்தை தெரிவித்தார். எம்பிக்களின் ஓய்வூதிய ஒழிப்பு சட்டம் மூலம் எதிர்வரும் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை விவாதத்துக்கு உட்படுத்தப்படும் என்று சபையின் தலைவர் அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்தார். விவாதத்தின் அதே நாளில் சட்டமூலத்தை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க நாடாளுமன்ற விவகார குழுவில் முடிவு செய்யப்பட்டதாக சபையின் தலைவர் குறிப்பிட்டார். எம்பிக்களின் ஓய்வூதிய சட்டமூலம் மீதான உச்ச நீதிமன்றின் தீர்ப்பை பெற்றதாக சபாநாயகர் நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். நாட்டை ஒன்றிணைப்பதற்கு இரு குழுக்கள் தடையாக உள்ளன. ஒன்று வடக்கில் இருக்கும் தமிழ் இனவாதிகள், மற்றையது தென்பகுதியில் உள்ள சிங்கள இனவாதிகள். இவர்கள் வடக்கில் இருக்கும் விகாரைக்கு சென்று போயா தினத்தில் விகாரை அகற்றுமாறு கூச்சலிடுகிறார்கள். அதற்கு சமமாக தென்பகுதி இனவாதிகள் அதே விகாரைக்கு போயா தினத்தில் செல்கிறார்கள். குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு வேறு ஒன்றுமில்லை என ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தெரிவித்தார். டிட்வா சூறாவளியால் முழுமையாக வீடுகளை இழந்த குடும்பங்கள் மற்றும் மண் சரிவு அபாயம் அதிகமுள்ள இடங்களாக இனம் காணப்பட்ட குடும்பங்களை மீள்குடியேற்றுவதற்கான ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் காணிகளை வழங்குவதற்கு வீடுகளை நிர்மாணிப்பதற்கான நிதியுதவிகளை வழங்குவதற்கான நிகழ்வில் நேற்றைய தினம் உரையாற்றிய போது ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க இந்த விடயத்தை தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவராக மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவு செய்யப்பட்டமைக்கு மகிழ்ச்சி தெரிவிக்கும் வகையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் நெல்லியடி பகுதியில் இலங்கை தமிழரசு கட்சியின் சுமந்திர அணி இனிப்பு வழங்கியும் வெடிகொளுத்தியும் நேற்று கொண்டாடியது. இந்த அணி இளைஞர்கள், பொதுமக்கள் மற்றும் பயணிகள், வியாபாரிகளுக்கு இனிப்பு பண்டங்களை வழங்கி கொண்டாடியுள்ளனர்.
இதன்பொழுது சாணக்கியனின் அரசியல் செயற்பாடுகள் மற்றும் தலைமை குணங்களை பாராட்டும் வகையிலான கருத்துக்கள் இளைஞர்களால் வெளியிடப்பட்டுள்ளன. வவுனியா நகரில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய பிரபல உணவகங்கள் சுகாதார பரிசோதகர்களால் நேற்றைய தினம் மூடப்பட்டுள்ளன. குறித்த உணவகங்கள் சுகாதார பரிசோதகர்களால் சோதனைக்குட்படுத்தப்பட்டது. இதன்போது அவை சுகாதார சீர்கேட்டுடன் இருந்துள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து குறித்த உணவகங்களை நீதிமன்ற கட்டளையின் பிரகாரம் திருத்தல் பணிகளுக்காக எதிர்வரும் 14 நாட்களுக்கு மூடுமாறு சுகாதார பரிசோதகர்களால் உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கொரவப்புத்தானை வீதியில் அமைந்துள்ள இரு உணவகங்கள், பழைய பேருந்து நிலைய பகுதியில் அமைந்துள்ள பிரபல சைவ உணவகம், வவுனியா சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிற்கு அண்மையில் அமைந்துள்ள பிரபல உணவகங்களுக்கே இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பினை அடிப்படையாக கொண்டு கடற்கரையோரங்களை பாதுகாப்போம் என்ற துணிப்பொருளில் மன்னார் ரொட்ரிக் இளைஞர் கழகத்தால் இணைந்து மன்னார் பிரதான பாலப்பகுதியில் காணப்படும் கரையோர பகுதிகளில் நேற்றைய தினம் காலை கண்டல் தாவரங்கள் மருகை செய்யப்பட்டது. மன்னார் ரொட்ரிக் இளைஞர் கழகத்தின் ஏற்பாட்டில் உள்ளூர் இளைஞர்களுடன் இணைந்து ஏற்பாடு செய்த இந்த நிகழ்வில் ரொட்ரிக் கழகத்தின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டு மரநடுகையை ஆரம்பித்து வைத்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட கண்டல் தாவரங்கள் குறித்த பகுதியில் நாட்டி வைக்கப்பட்டுள்ளன. மலேசியாவின் சிரம்பான் பகுதியில் உள்ள பிரபல உணவகம் ஒன்றில் எஞ்சிய உணவுகளை கழுவி மீண்டும் விற்பனைக்கு தயார் செய்த அதிர்ச்சி காணொலி வெளியானதை அடுத்து அந்த உணவகத்தை மூட அதிகாரிகள் உத்தரவிட்டனர். பிப்ரவரி 3ஆம் தேதி நள்ளிரவு நேரத்தில் அந்த உணவகத்தின் ஊழியர் ஒருவர் சமைக்கப்பட்ட இறைச்சி, ஆட்டுக்கறி மற்றும் டோஃபு போன்ற எஞ்சிய உணவுகளை தண்ணீரில் கழுவிக்கொண்டிருந்ததை வழிப்போக்கர் ஒருவர் கவனித்து தனது கைபேசியில் காணொலியாக அதை பதிவு செய்தார். நாட்டில் தற்போது நிலவி வரும் மழையுடனான வானிலை இன்று முதல் எதிர்வரும் 11ஆம் தேதி வரை தற்காலிகமாக குறைவடையும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. வளிமண்டல திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஊவா மாகாணத்திலும் மாத்தளை, நுவரெலியா, அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் சிறிதளவில் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர் பகுதியொன்றுக்குள் திடீரென்று இறங்கியோடிய அதிரடிப்படை கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்வீடனில் தயாரிக்கப்பட்ட மிக பயங்கர ராக்கெட் லான்ச்சர்கள் விடுதலை புலிகள் காலத்திலும் இருந்ததா? 2026 நாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது எப்படி? கருவேப்பிலை பறித்த தாயை தாக்கிய மின்சாரம், காப்பாற்ற கையை பிடித்து இழுத்த மகள், 2 உயிர்களை காவு கொண்ட பரிதாபம், தென்னிலங்கையில் பெரும் சோகம். மனைவியை காப்பாற்ற யானை முன் தான் சென்ற கணவன், மனைவி கண்முன்னே பரிதாபமாக பலியான சோகம் தென்னிலங்கையை உலுக்கியுள்ள சம்பவம். ஐசிசி போட்டியில் சிக்ஸர் அடித்த பந்து மைதானத்துக்கு வெளியே நின்ற காரில் வீழ்ந்த பரிதாபம். பாகிஸ்தான் நெதர்லாந்து போட்டியின் போது நடந்த சம்பவம். திருகோணமலை சனீஸ்வரன் கோவிலில் கிளம்பிய புதிய சர்ச்சை. கோயில் தன்னுடையதென்று கூறி பிக்குகளை அழைத்து வந்த பெண். கந்தலாயில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர் மீது தாக்குதல், நாடு முழுவதும் பெரும் எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ள சம்பவம் பதிவு. அரசுக்கு எதிராக கொழும்பில் களமிறக்கப்பட்ட 8000 பிக்குகள். ஜனாதிபதி அனுரவை விரட்டிய தேரர் வைரலாகும் சம்பவம். சிறைகளில் இடநெருக்கடி, அளவுக்கு அதிகமாக அடைக்கப்பட்டுள்ள கைதிகளின் பரிதாப நிலை. எம்பிக்களுக்கு பேரிடி, முடிவுக்கு வருகிறது நாடாளுமன்ற எம்பிக்களுக்கான ஓய்வூதிய கொடுப்பனவு நடைமுறை. அனுர அரசின் அடுத்த அதிரடி. கடும் கோபம் கொண்டுள்ள ஜனாதிபதி அனுர, தமிழ் சிங்கள இனவாதிகளுக்கு இறுதி எச்சரிக்கை. நேற்றைய நிகழ்வில் ஜனாதிபதியின் அதிரடி அறிவிப்பு. சாணக்கியன் பாராளுமன்ற குழு தலைவராக தெரிவு செய்யப்பட்டமைக்கு சுமந்திரன் அணி வெடிகொளுத்தி கொண்டாட்டம். வவுனியாவில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய பிரபல 6 உணவகங்களுக்கு பூட்டு, சர்வதேச உணவு நிறுவனத்துக்கும் சிக்கல். மன்னார் பிரதான பாலப்பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை முன்னிறுத்தி கண்டல் தாவர நடுகை, வந்து குவிந்த இயற்கை விரும்பிகள். எஞ்சிய உணவுகளை கழுவி மீண்டும் விற்பனை, சம்பவத்தால் பெரும் அதிர்ச்சி, அதிகாரிகள் அதிரடி. வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம், வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கை.